நம்ம சேனலில் செலிபிரிட்டிஸ் பற்றின எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படி தான் இப்போவும் அப்டேட்ஸோட வந்திருக்கு. அது யாரை பற்றி எல்லாம் தான் போய் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, அழகே அழகு சீரியல் சுரேஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அழகே அழகு சீரியல் வந்து இப்போது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. குறிப்பாக எப்படி ஐயனார் துணை இந்த சீரியல் இருக்கோ அந்த மாதிரி தான் அழகே அழகு சீரியல். இந்த சீரியலையும் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான நடிப்பு தான். எல்லா ஃபேமிலியிலுமே மதி மாதிரி ஒரு பெண்ணும் மலர் மாதிரி ஒரு பெண்ணும் இருக்க தான் செய்கிறாங்க. இதை எப்படி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதுல ரொம்ப குறிப்பாக இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் சுரேஷ் கேரக்டர் பண்ணுற பிரேம் அவர்களை பற்றி ஆல்ரெடி நமக்கு தெரியும். இருந்தாலுமே நீ நான் காதலில் எப்படி ஒரு உருன்னு ஒரு ஃபேஸோட எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரோட கோட்டு ஷூட் போட்டு வந்தாரோ, காதலே ஒர்க் அவுட் ஆகலை, ரொமான்ஸே இல்லை, சிரிப்பு இல்லாத ஒரு முகம். இதே மாதிரி தான் இப்போ பார்ட் 2 அதுவும் போலீஸ் கெட்டப்பில் வராரு. அதில் பிஸ்னஸ் மேன்னா இதில் சுரேஷ் கேரக்டர் போலீஸ். ஃபுல்லாக வந்து க்ளீன் ஷேவு மீஸெல்லாம் வச்சுருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் க்ளீன் ஷேவே பண்ணது கிடையாதாம். ஸோ அவர் வந்து எப்போவுமே ட்ரிம் தான் பண்ணுவாராம். ஆனால் இந்த ஒரு ரோலுக்காக போலீஸ் அப்படின்ட்டு ஓகே நம்மளும் போலீஸ் ஆகிட்டுண்டா அப்படின்னு ஒரு ஜாலியில் தான் ஓகே பண்ணாராம். அண்டு இந்த ரோலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே டேரக்டர் இவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், இது நெகட்டிவாக இருக்கும், உங்களுக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் கூட வரலாம், ஆனால் இந்த கேரக்டர் ரொம்பவே மெயின் கேரக்டர், அதுக்கு அப்படியே போக 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 பாசிட்டிவாக மாறும் அப்படின்னு அவர் சொன்னதுனால ஓகே நெகட்டிவ் தானே எல்லாமே நடிக்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்லி தான் ஓகே பண்ணாராம். ஏன்னா இந்த சீரியலில் அவங்க மாமா பேச்சை கேட்டுக்கிட்டு, அதாவது தங்கராஜ் பேச்சை கேட்டு நடக்கிற ஒரு பையனாக தான் இவர் இருப்பார். ஸோ இந்த காம்போ ஒரு பக்கம் மதி மலர் அதுக்கப்புறம் ரேவதி பாக்கியராஜோடைய ஒரு கேங்குனா, இன்னொரு பக்கம் தங்கராஜ் அண்டு சுரேஷ் இவங்க 2 பேரும் ஒரு கேங்காக இருக்காங்க. மாமா பேச்சை கேட்கலாம் அதுக்குன்னு இப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் இப்போ மதி தள்ளிவிட ஐஸ் கட்டி வைக்க இப்போ அவங்களுடைய வேலைக்கே உழ வைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுலாம் எடுத்து அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. அது சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்றத நம்ம சீரியல் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கணும். அண்டு இவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த சண்டைக்கோழிகள் சண்டை போடுவாங்கள்ல, அதே மாதிரி தான் சண்டையாக இருக்குது. ரொமான்ஸ் கொஞ்சம் கூட வரலையேப்பா, ரொமான்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நக்ஷத்ரா அண்டு பிரேம் இவங்க 2 பேரோடைய இந்த பேர் கூட நல்லா தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி சீரியலில் வர்ஷினி கூடயும் நடிச்சிருப்பார். ஸோ அந்த ஒரு பேரும் நல்லா இருந்தது. அதில் அவங்க ரீல்ஸ்லாம் போடும்போது 2 பேரும் சொல்லியிருப்பாங்க லவ் மேரேஜ் அப்படின்ட்டு. என்னதான் அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணுறாங்களா, அப்போ வந்து மேரேஜ் பண்ண போகிறாங்களா, இப்படிலாம் கேள்விகள் இருந்துகிட்டு இருந்த நிலையில் அப்படியே இன்னொரு நடிகையை திருமணம் பண்ணிட்டாரு. அந்த நடிகை கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் கலக்குன்னு கலக்குவாங்கன்னு பார்த்தா சமீபத்தில் வந்து தான் இப்போது ரொம்ப நல்லா ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அவங்க வேறு யாருமே இல்லை, நடிகை ஸ்வாஸ்திகா. ஸோ இவங்கள பற்றியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களும் மறக்காமல் போய் பார்த்துருங்க. 100 சாமி அப்படின்ற படத்துலையும் இப்போ நடிச்சிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த கதையே போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் கதை போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிஜ வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி இருந்ததை தான் எடுத்துகிட்டு வந்து இப்போ படமாக்கியிருக்காங்க. அதனால் ரியல் லைஃப்பில் அப்போ அவங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு யோசித்து பார்க்கணும். ஏன்னா ஒருத்தவங்களுடைய திருமணம் அப்படின்றது வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே முடியுதுன்ற பட்சத்தில் ஆண்கள்லாம் அடுத்தடுத்து திருமணத்தை நோக்கி அடுத்த வாழ்க்கையை நோக்கி போயிட்டே இருக்காங்க. பெண்கள் அந்த மூவ் ஆன் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிரமம் இருக்குது. அதை இந்த இடத்துல ரொம்ப அழகாகவே காட்டியிருப்பாங்க. அண்டு கேமியோ ரோலில் வந்திருந்தாலும் விஜய் ஆண்டனியோட ரோல் ரொம்ப பக்காவாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு கேரக்டருக்காக அந்தளவுக்கு மெனக்கிட்டாங்களாம். ஸோ பிரேம் அவங்களுடைய மனைவி ஸ்வாதிகாவை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். ஒரு நாள் தூங்காமல் என்னால் நடிக்க முடியாது, ஆனால் 2-3 நாள் தூங்காமல் அந்த ரோல் நல்லா வரணும், அந்த ரோலுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இப்படியெல்லாம் அவங்க வந்து யோசித்து அவங்க வந்து ரொம்ப நல்லா நடிக்கணும், ரொம்ப டெடிக்கேட்டிவாக இருக்கணும்ன்ட்டு ஒவ்வொரு நாளும் என்கிட்டையும் அவங்க அப்படி சொல்லுவாங்க. அண்ட் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு பலனுக்கு அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பாலா அவர்கள் கூட சேர்ந்து இவங்க வைகை அப்படின்ற படத்தை நடிக்க ஆரம்பித்து இப்போ 100 சாமி வரைக்கும் நடிச்சுட்டு செமையாக பின்னி பெடல் எடுத்துகிட்டு வராங்க. ஒரு பக்கம் இவங்க சினிமானா, இன்னொரு பக்கம் இவங்களுடைய கணவனுடைய சகோதரர் இப்படி எல்லாருமே சீரியலில் கலக்கிட்டு வராங்க. ரீசன்ட் டைமில் அவங்களுடைய அண்ணாவுடைய சீரியல் கூட ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஜீவான்ற கேரக்டர் பண்ணிட்டு வராரு கண்மணி அன்புடன் அப்படின்ற சீரியலில். உண்மையாலே இவங்க காம்போ பார்த்திங்கன்னா என்னப்பா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்லாம் சொல்ல முடியாது. இவர் வேறு அவர் வேறு தான். இருந்தாலுமே அவரால் தான் இவர் இண்டஸ்ட்ரிக்கே வந்திருந்தார். அண்டு தன்னுடைய மனைவியோடைய ஆசையும் நிறைவேற்றணும் தான் இவர் டிசைனராக ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்காரு, மாடலிங் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் சீரியல் வாய்ப்பு இவருக்கு கிடைக்கிது.
மலையாளத்தில் இது வரைக்கும் 4 சீரியல் பண்ணியிருக்காரு. தமிழில் 1, தெலுங்கில் 1. மொழியே தெரியாமல் தெலுங்கில் மேனேஜ் பண்ணவர். ஸோ தமிழும் மலையாளமும் சேமாக தான் இருக்கும், அதனால் நான் மேனேஜ் பண்ணிவிடுவேன், எனக்கு முடியும், என்னால் முடியும்னு சொல்லி தான் இவர் நீ நான் காதலுக்கே ஒத்துக்கிட்டாராம். இவருக்கு ஸ்கூல் லைஃப் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, தளபதி விஜய் அவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அண்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் பார்த்த மூவி எதுனா பேட்டை படம் தான் பார்த்துருக்காரு அப்போது இருந்த டைமில். ஏன்னா ரஜினி சாருடைய ரீஎன்ட்ரி அப்படின்ட்டு நிறைய பேர் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவர் அந்த படத்தை கண்டினியூஸாக பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மகாநடிகை அப்படின்ற ஷோவில் ஒன் ஆஃப் த ஜட்ஜாகவும் இருக்காங்க ஸ்வாதிகா. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு திறனை வந்து ரொம்ப அழகாகவே காட்டிட்டு வராங்க. ஸோ ஏன் நம்ம இந்த இடத்துல பிரேம் ஜேக்கப் பற்றி பேசும்போது அவங்களுடைய மனைவி பற்றி பேசுகிறேன்னா, அவருடைய மனைவி இல்லைனா அவர் கிடையவே கிடையாதாம். இதை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே அவர் கொடுத்துருக்காரு. ஸோ மனைவியுடைய ஆசையை நிறைவேற்றணும், மனைவிக்காக இருக்கணும். ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து மனம் போல் மாங்கல்யம் அப்படின்ற சீரியலில் நடிச்சிருக்காங்க. அந்த சீரியல் மூலிமா அறிமுகமாக இருக்காங்க. இருந்தாலுமே இவர் வந்து அப்போவே ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு கேமராமேனாக தான் அப்போது இருந்திருக்காரு. பிரேம் கொஞ்சம் இந்த ரீல் பார்க்கலாமா, பிரேம் அந்த ரீல் பண்ணலாமா, இப்படி டான்ஸ் பண்ணலாமா, இப்படிலாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ இந்த ஒரு அந்த கேள்வி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் காதலாக மாறுச்சுனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஸ்வாஸ்திகாவுக்கு கண்டிப்பாக இவர் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது, இல்லை நம்ம போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு டைரெக்டாக மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மேரேஜ் ப்ரப்போசல் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு பதற்றம், பயம். அவரை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டாராம், எல்லாத்தையுமே நிதானமாக ஹேண்டில் பண்ணுவார். அண்டு ரொம்ப ஓவர் ரியாக்ட்லாம் பண்ணவே மாட்டாராம். அதுதான் இந்த சீரியல்லையும் அவர் இருக்குது. எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கார்ல, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இவர் ரியல் லைஃப்பில் இருக்க ரொம்ப சாஃப்ட் பர்சன், ரொம்ப ஜாலி டைப்பு. அவருடைய ரியல் வாய்ஸே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அவர் ரியல் வாய்ஸ்லேயே அவர் வந்து டப் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது மக்களுடைய ஒரு ஆசையாகவும் இருக்குது. கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த சீரியலில் கூட அதை எதிர்பார்க்கலாம். கல்யாணம் வந்து உடனேலாம் ஓகே அப்படின்ட்டு வீட்டில் ஒத்துக்கலையாம். நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததாம். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி தான் இவங்களுடைய மேரேஜ் சமீபத்தில் தான் நடந்தது. ரொம்ப அழகான ஒரு க்ரீன் ஃபாரஸ்ட் வெட்டிங் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு பையன் நம்ம வாழ்க்கையில் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஒவ்வொரு பெண்ணும் நினைக்கிற வகையில் தான், எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் தன்னுடைய மனைவி காலில் அந்த புது மேடையில் அவர் விழுந்திருப்பார். ஸோ அப்படி இருந்ததுனால தான் இவர் வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறாரு. அதுக்காக எல்லாரும் காலில் விழணும் அவசியம் கிடையாது. ரெஸ்பெக்ட் அப்படின்றது மனசுல இருந்தே இருக்கணும். குறிப்பாக மனைவிக்கு யார் மதிப்பு கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஓஹோன்னு வருவாங்கன்றது சும்மா சொல்லலை, உண்மையாலே அதை சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், அதில் இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ இவர் மாடலிங்கில் இருக்கும் போது அப்படி இருந்து தான் இவர் வந்திருக்காரு. அவருடைய சப்போர்ட் இல்லைன்னா அவங்க வந்திருக்க முடியாது, அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா இவர் வந்திருக்க முடியாது. இப்படி 2 பேருமே மாறி மாறி புகழ்ந்து தள்ளிக்கிட்டே வராங்க. உண்மையாலே இந்த க்யூட் பேருக்கு யாருடைய கண்ணும் படக்கூடாது. 2 பேருமே அவங்களுடைய கெரியரில் அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கணும். என்னதான் அவங்கவுங்க ஒர்க்கில் அவங்களுடைய கெரியரில் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே அவங்க வீலாக்ஸாக மக்களுக்கும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீடியோ எடுக்கிறதுக்காக ஒன்றா சேர்ந்து ஒரு சாக்கா வச்சு பழகிட்டு இருக்காங்களாம். அண்டு எப்போவுமே சின்ன சின்ன கேப்லாம் கூட அவங்க மெமரிஸாக ஷேர் பண்ணுறாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டான கப்பலாக இருக்காங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பிரேம் அவர்களும் இன்னும் வேறு லெவலில் இருப்பார். எப்படி இத்தனை வருஷம் கழித்து இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கோ அதை விட இவருக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரான சுரேஷ் அவர்களுக்கு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அண்ட் இந்த ரோலில் இப்படியான சேஞ்சஸ்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்ன வைக்கிறீங்களோ அதை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.